வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. கோர்ட்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க பாக்கியம், மயில், மாணிக்கம் 3 பேரும். அவ்வளவுதான். பாக்கியத்துக்கு கோபம் இவ்வளவுதான், அவ்வளவுதான் இல்லை. மயில் அமைதியா நின்றுட்டு இருக்க, அப்படியே கொன்னு போடுற வெறியில பார்த்துட்டு இருக்காங்க பாக்கியம். மண்டு மாதிரி நிக்கிறதுக்கா நீ கோர்ட்டுக்கு வந்த அப்படின்னு பாக்கியம் கேட்க, அவர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்ல தானேமா செஞ்சேன் அப்படின்னு மயில் கேட்க, என்ன எதுதான் பேசுறன்ற வெறியில வர்ற பாக்கியம். அப்படி சொன்னா அவங்க சேர்த்து வச்சிடுவாங்களா அப்படின்னு பாக்கியம் கேட்க, வேற என்னதாம்மா செய்யறதுன்னு புரியாம குழப்பமும் பயமுமா பார்த்துட்டு இருக்காங்க மயிலு. பாத்தில உன் மாமியாரும் உன் புருஷனும் எப்படிலாம் பாஞ்சு 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 பேசினாங்க. பதிலுக்கு நீயும் பேசி இருக்க வேண்டியது தானே. வாழ்ந்தா என் புருஷனோட தான் வாழ்வேன், இல்ல நான் செத்து போயிடுவேன்னு நாடகம் போட வேண்டியது தானே அப்படின்னு பாக்கியம் கத்த, போட்ட நாடகம்லாம் போதாதாம்மா அப்படின்னு மயில் மெதுவாக கேட்குறாங்க. என்னமோ நாம் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு குத்தத்துக்கு மேலே குத்தமாக அடுக்கிக்கிட்டே போகிறாங்களே உன் மாமியார் வீட்டுக்காரங்க. அம்பிட்டுதேன் அடுத்த தடவை கோர்ட்டுக்கு போகும்போது உனக்கு விவாகரத்து கிடைச்சிடும். பதக்கம் மாதிரி அதை வாங்கிட்டு வந்து நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு அதையே பார்த்துக்கிட்டே இரு. நானும் நல்லா வடிச்சு கொட்டுறேன், நீயும் நல்லா தின்னுட்டு மீதி இருக்க காலத்தை ஐயாரமா இங்கேயே கழிச்சிடு என்ன அப்படின்னு விஷ வார்த்தைகளை கடிச்சு துப்பிட்டு இருக்காங்க பாக்கியம். கண்கெட்ட பின்னாடி சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி இப்பதான் மாணிக்கத்துக்கு கொஞ்சமா அறிவு வருது. பாக்கியம், ஒருவேளை நம்ம மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க மேல கேஸ் கொடுத்துருக்க கூடாதோ அப்படின்னு கேட்க, பாக்கியம் யோ என்னையா நீங்கிற மாதிரி திக்குன்னு பாக்குறாங்க, அதனால தானே கொடுமைப்படுத்தினவங்க வீட்லயே வாழணுமான ஜட்ஜு கேட்டாங்க அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, யோ நீ கூறு கேட்டத்தனமா பேசாதையா. கேஸ் கொடுத்த அளவுனாலதான் இந்த அளவுக்காவது இழுத்துக்கிட்டு தெரியுது, இல்லைன்னா இவளுக்கு அவங்க என்னைக்கோ விவாகரத்தை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு அழுகையும் கோபமா சொல்றாங்க பாக்கியம். இல்ல அழுதுகிட்டே தலை குனிஞ்சு நின்று இருக்க, மறுபடியும் பாக்கியத்துக்கு வெறி ஏறுது. கத்திக்கிட்டே மயிலுக்கிட்ட வந்து சொன்னது எதையுமே செய்யாம இவளே இவ வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவர ஆக்கிட்டு இருக்கிறா. இப்ப பாரு, உன்னால சுடர் வாழ்க்கையும் அதோ கதி ஆக போகுது. அக்கா வாழாத வீட்டுல எவனாவது தங்கச்சிய பொண்ணு கேட்டு வருவானா அப்படின்னு பாக்கியம் கத்த, மாணிக்கம் பரிதாபமா நிக்கிறாரு. இல்ல அழுகையோட விரல கிள்ளிக்கிட்டு இருக்காங்க. எல்லா பழியும் என் மேல போடாத, நீ சொன்னதை தானே நானும் கேட்டேன் அப்படின்னு மயில சொல்ல, கிழிச்ச அப்படின்னு பாக்கியம் கத்த, ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் இம்பிட்டு பொய்யெல்லாம் சொல்ல வேணாம்னு, நீ தான் கேட்கல. கல்யாணத்துக்கு பிறகாவது உண்மையே சொல்லிடலான்னு பல தடவை கேட்டேன், அப்பவும் நீ தான் கேட்கவே இல்லை அப்படின்னு மயிலு கொஞ்சம் பயமும் ரொம்பவும் வருத்தமா அழுகையோட சொல்றாங்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நான் உண்மையை சொல்லியிருந்தேன்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுமா அப்படின்னு மயில கண்ணீரை தொடச்சிட்டு இருக்காங்க. என்கிட்ட மட்டும் வக்கனையா வக்கீல் மாதிரி நல்லா பேசு, எல்லா இடத்துலயும் கோட்டை விட்டுடு. நீ மட்டும் நகை விஷயத்துல வாய விடாம இருந்திருந்தீன்னா இப்படி நடந்திருக்காதுல்ல. மீனாவும் ராஜியும் மாறி மாறி கேட்டாங்களாம், இவங்களும் உண்மையை சொல்லிட்டாங்களாம். அந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் எப்படி மாறி மாறி பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கல்யாண விஷயத்துல 1000 பொய். உன் மாமியார்காரி பிறந்த வீட்டையும் ஏமாத்திக்கிட்டு புருஷன் வீட்டையும் ஏமாத்திக்கிட்டு கிடக்கா. அவங்கெல்லாம் இன்னைக்கு நாக்கு மேல பல்ல போட்டு அப்படி பேசுறாங்க. உனக்கு என்னடி வந்துச்சு அப்படின்னு மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டுட்டு எப்படியாவது சமாளிச்சு வாழ்ந்திருக்க வேண்டியது தானே. என் வயிற்றுல வந்து பிறந்தா பாரு, ச்சே உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு அப்படின்னு பாக்கியம் கத்த, மயில கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. மாணிக்கம் கையாலாகாதத்தனமா அப்படியே நின்றுட்டு இருக்க, ஊன்னா ஓன்னு ஒப்பாரி வச்சுடு, அதை தவிர வேற எதுவும் செஞ்சிடாத என்ன. விவாகரத்து ஆயிடுச்சுன்னா என்னால வெளியில தலை காட்ட முடியுமா, இல்ல கேட்குறவங்களுக்கு தான் என்னால பதில் சொல்ல முடியுமா. புத்தி கெட்டவளே உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. என் கண்ணு முன்னாடி நிக்காத, முதல்ல இங்க இருந்து போய் தொலை அப்படின்னு பாக்கியம் சொல்ல, மயிலு பயங்கரமா அதிர்ச்சியும் பயமா பாக்குறாங்க. மாணிக்கமா பரிதாபமா பாக்குறாரு. உடனே மயிலுக்கும் கொஞ்சம் கோவம் வந்து நான் போறேன்னு திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. மயிலு எங்கம்மா போறேங்கிறாரு உங்க அப்பா. சொல்லிட்டா நீ கூடவே போய் பஸ் ஏத்தி விட்டுட்டு வர போறியாக்கும். வாயை மூடிட்டு இருப்பியா, அவ எங்கேயாச்சும் போய் தொலையிட்டும் விடு, செத்து கூட தொலையிட்டோம், நமக்கு என்ன வந்துச்சுன்னு பாக்கியம் சொல்ல, அம்மா நீ தானா இப்படி பேசுற, என்னை செத்து போன்னு சொல்றியா அப்படின்னு தாங்க முடியாத அதிர்ச்சியோட பாக்குறாங்க மயிலு. மாணிக்கத்துக்கும் பயங்கர அதிர்ச்சி, என்ன இந்த மாதிரி வேர்டெல்லாம் யூஸ் பண்றேன்னு. ஆனா பாக்கியம் கோபத்துல அப்படியே கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. புசு புசுன்னு மூச்சு விட்டுட்டு இவளுக்காக கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறதுக்கு
இவ தொலைஞ்சு போயிட்டான்னா நாமளாவது நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு பாக்கியம் சொல்ல மயில அழுகிறத கூட நிறுத்திட்டு அதிர்ச்சியோட பாக்குறாங்க. மாணிக்கம் ரொம்ப வேதனையோட அப்படியே தலை குனிச்சு நிக்கிறாரு. என்னடி பாக்குற? கிளம்பு, போ, எங்கேயாவது போ, கேடு கெட்டோம் போ, இனிமே இந்த வீட்டுக்கு மட்டும் வந்துடாத போ அப்படின்னு பாக்கியம் பயங்கரமா கத்த. ஒரு பட்ட மரம் மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்காரு மாணிக்கம். மயிலும் அழுதுகிட்டே கண்ணை தொடச்சிக்கிட்டு நான் போறேன்னு போறாங்க. மயிலு, அம்மாடி அப்படின்னு நின்ன இடத்துல இருந்தே கூப்பிடுற மாணிக்கம், என்ன பாக்கியம் இப்படி பேசுற அப்படின்னு கேட்க, யோ அவளுக்காக நீ வக்காலத்து வாங்கின, உன்னையும் வீட்டை விட்டு துரத்திடுவேன். அவ எக்கேடு கெட்டு வேணும்னாலும் போகட்டும், அவளை பத்தி இனிமே கவலைப்படுறதா இல்ல அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு சொருகி இருக்க முந்தானைய எடுத்து ஒரு விசிறு விசிறிட்டு மறுபடியும் சொருகிட்டு போறாங்க பாக்கியம். மாணிக்கம் அந்த இடத்த விட்டு நகர முடியாம வேதனையோட போற பாக்கியத்தையே பார்த்துட்டு இருக்காரு. பாண்டியன் கடையில கல்லால உட்கார்ந்து இருக்காரு. ஒரு அரிசி மூட்டையை தூக்கிக்கிட்டு உள்ளர வர்றாரு சரவணன். அவர் அதை கொண்டு வந்து வைக்க, டேய் என்னடா திரும்ப கொண்டு வந்துட்டேன்னு கேட்கிறாரு பாண்டியன். அப்பா அவங்களுக்கு இந்த பிராண்ட் வேண்டாமா அப்படின்னு சரவணன் சொல்ல, ஓ அப்படின்னு பாக்குறாரு பாண்டியன். வேற பிராண்டு கேட்டாங்க அப்படின்னு சரவணன் சொல்லிக்கிட்டே கையை சட்டையெல்லாம் தட்டி விட்டுட்டு இருக்க. ஓ சரி, இப்ப கேட்ட பிராண்டு வர்றப்ப கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற பாண்டியன் நோட்டை புரட்டிக்கிட்டே, டேய் உட்காருடா முதல்லங்கிறாரு. அலைஞ்சிட்டு வந்து நின்னுகிட்டே இருக்கிற, உட்கார்றன்னு சொல்ல அங்க இருக்க ஸ்டூலை எடுத்து போட்டு உட்கார்றாரு சரவணன். அடிக்கிற வெயிலுக்கு வேர்க்காம என்ன பண்ணும், நெத்தி கழுத்துன்னு கையாலேயே தொடச்சிட்டு இருக்காரு. பாக்குற பாண்டியன், ஏண்டா வெயில்ல அலைஞ்சு வந்திருக்க, ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் ஆகுது எடுத்து குடிக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்க, இல்லப்பா வேணாம் அப்படின்னு குனிஞ்சு ஊதி விட்டுக்கிறாரு சரவணன். ஏண்டா சரவணா அப்படின்னு பாண்டியன் கூப்பிட ஊதிக்கிட்டு இருக்கவர் நிமிந்து அப்படின்னு பாக்குறாரு. கோர்ட்ல என்னடா நடந்தது அப்படின்னு பாண்டியன் கேட்க, அம்மா எதுவும் உங்ககிட்ட சொல்லலையாப்பா அப்படின்னு சரவணன் கேட்க, பாண்டியனுக்கு பொசுக்குன்னு முகம் மாறிடுது. சொன்னா அப்படின்னு பாண்டியன் முகத்தை திருப்பிக்க, அப்பா இம்புட்டு நடந்ததுக்கு அப்புறமும் டைவர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்றாப்பா. அவ கூட சேர்ந்து வாழ்றதெல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல யோசனையா பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன். அப்பா எத்தனை தடவை கோர்ட்டு படி ஏறி இறங்கினாலும் பரவாயில்லப்பா, எப்பாடு பட்டாவது அவகிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிடணும்ப்பா அப்படின்னு சரவணன் உறுதியா சொல்ல பாண்டியன் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா பாக்குறாரு. இந்த விஷயத்துல நான் எப்படி உனக்கு ஆறுதல் சொல்றதுனே தெரியலடா. இலை சரவணா, நீ நல்ல வேண்டா, உன் நல்ல மனசுக்கு உனக்கு எப்பவுமே நல்லது தாண்டா நடக்கும். டேய் எல்லாமே சீக்கிரமே சரியாயிடும், ஒன்னும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்ல சரவணனும் சரின்னு தலையாட்டுறாரு. சரிடா, கடையை பார்த்துக்க, வெளியில ஒரு சின்ன வேலை இருக்கு, போனதும் வந்துடுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரிப்பான்னு எழுந்திருக்கிறாரு சரவணன். அப்புறம் இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் போட்டு வையே, நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் டெலிவரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு லிஸ்ட்டை நீட்ட சரவணன் அதை வாங்கிட்டு சரிங்க பாங்குறாரு. எதையும் விட்டுறாதடா, கரெக்டா எடுத்து வையே அப்படின்னு பாண்டியன் கடையை விட்டு கிளம்ப சரவணன் லிஸ்ட் எடுத்துட்டு உள்ளர போறாரு. ஒரு அட்டைப்பட்டி எடுத்து வச்சுட்டு பொருளை எடுத்துட்டு இருக்காரு. அப்போ மயிலு கொஞ்சம் பயமும் தயக்கமுமா அப்படியே மெதுவா படியேறி கடைக்குள்ள வர்றாங்க. சரவணன் நிமிந்து கூட பார்க்காம அவரோட கர்மமே கண்ணா இருக்க மயிலு கொஞ்சம் தயங்கிட்டு விசும்பிட்டு மாமான்னு கூப்பிடுறாங்க. சரவணன் ரொம்பவே ஷாக் ஆகி கடுப்பா திரும்புறாரு. மயில ஒரு கண்ணு முன்னாடி பரிதாபமா நின்னுட்டு இருக்காங்க. பயங்கர அதிர்ச்சியில நின்னுட்டு இருந்த சரவணன் வேகமா வெளியே வர்றாரு. ஏய் அப்படின்னு வந்து மயிலு முன்னாடி நிக்க, மாமா இங்க ஏன் வந்தன்னு மட்டும் கேட்காதீங்க மாமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு மயிலு சொல்ல, இங்க பாரு நீ என்ன ஏது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசு அப்படின்னு சரவணன் சொல்ல, ஏன் மாமா யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, வீட்டுக்கு போனா அம்மா திட்டுறாங்க, இங்க வந்தா நீங்க திட்டுறீங்க அப்படின்னு மயில சொல்ல, இங்க பாரு தேவையில்லாம என்ன கடுப்பேத்திட்டு இருக்காத அப்படின்னு சரவணன் கோவத்தை காட்ட, மாமா வீட்டுல என்னால இருக்கவே முடியல மாமா அப்படின்னு மயில சொல்ல, வீட்டுல இருக்க முடியலன்னா வேற எங்கேயாவது போ, எதுக்கடி இங்க வந்த, எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சரவணன் கத்துறாரு. நான் பண்ணினதெல்லாம் தப்பு தான், எவ்வளவு வேணாலும் திட்டுங்க மாமா, நான் இனிமே என்ன பண்ணினா நீங்க என்னை ஏத்துக்குவீங்க அப்படின்னு மயில கேட்க, இங்க பாரு நீ என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் என்னால உன்னை ஏத்துக்கவே முடியாது, அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, கடவுளையே சொல்றாரு அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க மயிலு. மாமா வீட்டுல அம்மா கண்டபடி பேசுறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க,
அப்படின்னு மயிலு சொல்ல, இங்க பாரு சரவணன் கத்துன கத்துல பயந்து போய் காலடி பின்னாடி போயிடுறாங்க மயிலு. உங்க அம்மா சொல்றதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது, உன் குடும்ப கதையை நீ பாத்துக்கங்கிறாரு அவரு. மாமா அப்படின்னு மயிலு பரிதாபமா கூப்பிட்டு இருக்க, உனக்கும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் உன் குடும்பத்துக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சரவணன் பயங்கரமா கோவப்பட மயிலு அதிர்ச்சி விலகாம பாத்துக்கிட்டே இருக்காங்க. முத பார்த்த நாள்ல இருந்து இந்த செகண்ட் வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன். அடிக்கடி நீ இங்க வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காத, இங்க பாரு என் கண்ணு முன்னாடியே நிக்காத, தயவு செஞ்சு இங்க இருந்து போ அப்படின்னு சரவணன் வெளியே கைய காட்டி பயங்கரமா மிரட்டுறாரு. மாமா என்ன மாமா, எல்லாரும் என்னைய போன்னு சொன்னா நான் எங்க போவேன்னு அழறாங்க மயிலு. ஏய் எங்கேயாவது போய் தொலைடி, என் கண்ணு முன்னாடி மட்டும் வந்துடாத, போன்னு சொல்றேன்ல அப்படின்னு சரவணன் கத்த பரிதாபமா அழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்காங்க மயிலு. கடுப்பாகிற சரவணன், இங்க பாரு கழுத்தை நெரிச்சு இப்பவே இங்கேயே கொன்னுடுவேன் உன்னை, போயிடு இந்த இடத்த விட்டு, போடி கிளம்புடி நீ அப்படின்னு சரவணன் கத்த மயிலு ஒரு வெறுமையான பார்வையோட அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா அழுகையும் விசும்பலும் மட்டும் குறையவே இல்லை. மயிலு போறத எரிச்சலும் கடுப்புமா சரவணன் பார்த்துட்டு இருக்க 2 படி வர்ற மயிலு மாமா மாமான்னு கூப்பிடுறாங்க. என்ன இன்னும் அழுது என்னை ஏமாத்தலான்னு நினைச்சிட்டு இருக்கியா, அதெல்லாம் இங்க இருந்து போடி போ அப்படின்னு பிச்சைக்காரனை விரட்டுற மாதிரி விரட்டுறாரு சரவணன். மயிலு ரொம்பவே அழுதுகிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்க சரவணன் வேற பக்கம் திரும்பி நிக்கிறாரு. இப்போ அஞ்சலி அங்க வர்றாங்க. வரவங்க அழுதுகிட்டே நிக்கிற மயில பாக்குறாங்க. அவங்க மயிலையே பார்த்துட்டு இருக்க மயிலு அப்படியே நத்த மாதிரி மெதுவா ஊர்ந்து அங்கிருந்து போறாங்க. அஞ்சலி என் கண்கள்ல வேதனையோட பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களும் ஒரு பொண்ணு தானே, போய் தொலைஞ்சிருச்சான்னு பாக்குறதுக்காக சரவணன் திரும்ப அவரு அங்க நிக்கிற அஞ்சலியை பார்த்துடுறாரு. அஞ்சலியும் சரவணனை பார்த்துட்டு போற மயிலையே பார்த்துட்டு இருக்க மயிலு போய் அந்த வீதியில மறைஞ்சிடுறாங்க. சரவணன் அப்படியே நின்னுட்டு இருக்காரு. அஞ்சலி மெதுவா படியேறி வர, நீ என்ன பண்றீங்கன்னு சரவணன் கேக்குறாரு. ஆனாலும் அவங்க பார்வை இன்னும் ரோட்லயே தான் இருக்கு. அவங்க யாரு சரவணா அப்படின்னு அஞ்சலி கேட்க, அவ தங்க மயிலு, அவதான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சரவணன் சொல்ல அஞ்சலிக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. ஒய்ஃபா, அப்புறம் ஏன் அவங்க அழுதுகிட்டே போறாங்க அப்படின்னு அஞ்சலி கேட்க, அது எங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை அதுதாங்கிறாரு சரவணன். என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க அஞ்சலி. சரி நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சரவணன் கேட்க, இல்ல அப்பவே போன் பண்ணப்போ ரொம்ப டல்லா பேசுனியா, அதான் என்னன்னு நேர்ல பாத்துட்டு போலான்னு வந்தேன். உனக்கும் உன் ஒய்ஃபுக்கும் சண்டையா அப்படின்னு அஞ்சலி கேட்க, என்ன சொல்றது எப்படி சொல்றது இவகிட்டங்கிற மாதிரி மென்னு முழுங்கிட்டு இருக்காரு சரவணன். அதனாலதான் போன்ல ஒரு மாதிரியா பேசுனியா அப்படின்னு அஞ்சலி கேட்க, சொல்லலாமா வேணாமா எப்படி சொல்றதுன்னு சரவணன் பயங்கரமா தயங்கிட்டு இருக்காரு. சொல்லு சரவணா கேக்குறேன்ல அப்படின்னு அஞ்சலி கேட்க, இல்ல இல்ல அஞ்சலி அப்படின்னு சரவணன் ஏதோ ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள ஒரு லேடி, ஏன்பா தம்பி சரவணா நல்ல 1/2 லிட்டர் கொடுப்பாங்கிறாங்க. அக்கா ஒரு நிமிஷங்கிற சரவணன் அஞ்சலி கிட்ட திரும்பி, அஞ்சலி கடையில வேற யாரும் இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன், வியாபாரம் பார்க்கணும், நீ வீட்டுக்கு போ, நான் உனக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, அஞ்சலி அவரை பாவமா பார்த்துட்டு, நீ ஓகே தானேப்பா அப்படின்னு கேட்க, நான் ஓகே தான், சரி நான் ஃபோன் பண்றேன் நீ போங்கிறாரு அவரு. அஞ்சலியை மெதுவா தலையாட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. மனசே இல்லாம சரவணனை திரும்பி திரும்பி பார்த்துட்டே போறாங்க. சரவணனும் கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்க அஞ்சலியவே பார்த்துட்டு இருக்கவரு இந்த லேடி கிட்ட திரும்பி வாங்கக்கான்றாரு. வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு பொருள் எடுத்து கொடுக்க போறாரு. மயில தன்னந்தனியா கண்ணெல்லாம் வறண்டு போய் அழுகையெல்லாம் நின்னு போக விரக்தியோட நடந்துட்டு இருக்காங்க ஒரு ரோட்ல. உங்க மனசுல அவங்க அம்மா சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. சை, உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்குது, எங்கேயாச்சும் அவ போய் தொலையட்டும், விடு, செத்து கூட தொலையட்டும், நமக்கு என்ன வந்தது அப்படின்னு அவங்க அம்மா திட்டினதும் அதுக்கடுத்து, இங்க பாரு நீ இன்னுமே என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் என்னால உன்னை ஏத்துக்கவே முடியாது, அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன், எங்கேயாவது போய் தொலைடி, என் கண்ணு முன்னாடி மட்டும் வந்துடாத அப்படின்றதெல்லாம் மனசுல வந்து போக மயிலு இலக்கு இல்லாம எங்கேயோ நடந்துட்டு இருக்காங்க. அப்போ மீனா ஒரு ஆட்டோல போயிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு யோசனையில உட்கார்ந்துருந்த மீனா அப்படியே நிமிர்ந்து பாக்குறாங்க. ரோட்ல யாரோ நடந்து வர்றது தெரியுது. கொஞ்சம் ஷார்ப்பா பார்க்க அது மயிலுன்னு தெரிய இவங்க பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. மயிலக்கா தனியா வர்றாங்களே அப்படின்னு நினைக்கிற மீனா, ஐயோ பார்க்கவே வேணாம், நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஆட்டோ அவங்கள கிராஸ் பண்ணி போக மயிலு யாரையும் திரும்பி பார்க்கல, சரௌண்டிங்க பார்க்கல, எதையும் பார்க்கல, ரோட்ல நடந்துகிட்டே இருக்க. மீனா வேற பக்கமா முகத்தை திருப்பி இருந்தாலும் இதுக்கு இவங்க இங்க தனியா போறாங்கன்ற மாதிரி மெதுவா முகத்தை திருப்பி பாக்குறாங்க. என்ன இது, திரும்பி கூட பார்க்கல, எங்கேயும் பார்க்கல, அவங்க பாட்டுக்கு போறாங்க அப்படின்னு மீனா யோசிச்சுட்டு இருக்க. ஆட்டோ மயில கிராஸ் பண்ணி போயிடுது. ஆட்டோ போய்கிட்டே இருக்க மீனாவும் ரிவர்வியூ மிரர்ல பாத்துட்டு இருக்காங்க. ரோட்ல வந்துட்டு இருந்த மயிலு ஒரு கட் ரோட்ல அப்படியே நின்னுடுறாங்க.
மீனாவும் அதை ரிவர்வியூ மிரர்ல பாத்துக்கிட்டே இருக்காங்க. மயில் அப்படியே அந்த இடத்துலயே சில மாதிரி நின்னுட்டு இருக்க. மீனா வெளியே எட்டி பார்த்துட்டு, அண்ணே அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே அப்படின்னு சொல்ல, என்னம்மா என்னம்மா ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டே ஆட்டோவை நிறுத்துறாரு. ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிற மீனா ஆட்டோவை விட்டு இறங்குறாங்க. ஆட்டோ விட்டு இறங்கி அங்கேயே நின்று பார்க்க டிரைவரும் கூட இறங்கி நின்று பாக்குறாரு. மயில் எதையும் கவனிக்காம அப்படியே நின்றுட்டு இருக்க. யாருமா அவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு ஆட்டோக்காரர் கேட்க, ஆமாண்ணே அப்படின்னு மீனா சொல்றாங்க. மயில் ரொம்பவே விரக்தியோட யோசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் அப்படியே நிக்கிறவங்க வழியிற கண்ணீரை தொடச்சிட்டு கடகடன்னு அந்த கட்ரோட்ல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. மீனா பாத்துக்கிட்டே இருக்கவங்க ஆட்டோக்காரர்கிட்ட திரும்பி அந்த பாதை எங்க போகுதுன்னு கேக்குறாரு. உங்க பாதை எதுவும் கிடையாதுமா, கொஞ்ச தூரம் நடந்து போனா ஒரு குளம் இருக்குது, அதை தாண்டி போனா டெட் எண்ட்ல ஒரு கிணறு தாமா இருக்கு அப்படின்னு ஆட்டோக்காரர் சொல்ல, மீனாவுக்கு ஏதோ சுரீர்னு இருக்கு. நீங்க இங்கேயே இருங்க வந்துடுறேன்னு சொல்ல, எங்கம்மா அப்படின்னு ஆட்டோக்காரர் கேக்குறாரு. இல்ல நீங்க இங்கேயே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு மீனாவும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஆட்டோ கிட்ட இருந்து அந்த கட்ரோட்டுக்கு வர மயில அவங்க கண்ணுல இருந்து மொத்தமா மறைஞ்சிருக்காங்க. அரே மீனா நின்னு இந்த பக்கம் அந்த பக்கம்னு பாக்குறாங்க. வெறும் மரங்கள் தான் காத்துல ஆடிக்கிட்டு இருக்கே தவிர மயில எங்கேயுமே தெரியல. அதுக்கப்புறம் மீனா வேகமா ஓடுறாங்க. மயில எதையும் சட்டை பண்ணாம திரும்பி கூட பார்க்காம போய்கிட்டே இருக்காங்க. மீனாவும் நாலா பக்கமும் தேடிக்கிட்டு அங்க போற பாதையில போறாங்க. கொஞ்ச தூரம் ஓடி வர்றவங்க சுத்தி சுத்தி பார்க்க எங்கேயுமே மயில தெரியல. மயிலக்கா மயிலக்கா அப்படின்னு மீனா கூப்பிட்டு பாக்குறாங்க. அந்த சத்தம் எல்லா பக்கமும் பட்டு எதிரொலிச்சு அவங்களுக்கு தான் கேக்குதே தவிர மயிலுக்கு கேட்கல. மயில நடந்துகிட்டே இருக்காங்க. ஒரு குளத்தை கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. அடுத்து மீனாவும் தேடிக்கிட்டே ஓடி வர அங்க ஒரு குளம் தெரியுது. குளத்தோட தண்ணியில ஏதாவது அதிர்வலை தெரியுதான்னு மீனா ஷார்ப்பா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் சுத்தி வர எல்லா பக்கமும் பாக்குறாங்க. அவங்க கொஞ்சம் பயத்தோட இந்த குளக்கரையை தாண்டி வந்துட்டு இருக்காங்க. இங்க மயில் கிணத்தோட விளிம்புல வந்து நின்னுடுறாங்க. அது ஒரு ரவுண்டான கிணறு. விரக்தியோட மயில் விளிம்புல நின்னுட்டு இருக்க. அக்கா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே மீனா ஓடி வர்றாங்க. நிக்கிற மயில் ஒரு தீர்மானத்தோட, இனிமே என்னால யாரும் கஷ்டப்பட வேண்டாம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு பாவம் குதிக்கிறதுக்கும் பயமா இருக்கு. அப்போ மீனா அங்க ஓடி வர்றவங்க இதை பார்த்துட்டு கண்கள் விரிய அதிர்ச்சியோட நின்னுடுறாங்க. அதே அதிர்ச்சியோட அக்கா அப்படின்னு கத்திடுறாங்க. ஆனா மயில் காதுல விழவே இல்லை. ஏன்னா எல்லாம் மறுத்து போன நிலைமையில இருக்காங்க. அவங்க அக்கா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே மீனா அவங்க கிட்ட ஓடி வர அவங்க கொஞ்சம் கொஞ்சமா காலை எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க. மீனா இப்ப அதிர்ச்சியும் பயமுமா அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டு வர கையில கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறாங்க. அவங்க உடம்பெல்லாம் நடுங்க. குதிக்கிறதுக்கு காலை எம்பி ட்ரை பண்ண டக்குன்னு அவங்களோட கைய அக்கா அப்படின்னு கத்திக்கிட்டு மீனா வந்து புடிச்சிடுறாங்க. விடு மீனா, என் கைய விடு மீனா அப்படின்னு மயில் அழுகையோட கதற, அக்கா நீங்க முதல்ல இறங்குங்க அக்கா இறங்குங்கன்னு மீனா அவங்க கைய பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த கிணத்தோட திட்டு மீனாவோட இடுப்பு உயரம் இருக்கு. இல்ல மீனா என்ன விடு மீனா, என்ன விடு மீனா அப்படின்னு மயில கதறிட்டு இருக்க. அக்கா இறங்குங்க அக்கா இறங்குங்க வாங்க அப்படின்னு மீனா பலத்தை மொத்தமா திரட்டி மயில கீழே இழுக்கிறாங்க. என்னதான் எல்லாரும் ஒரு நாள் போக போறனாலும் யாரும் நம்ம முன்னாடி இறந்து போறாங்கன்றத நம்மளால ஏத்துக்கவும் முடியாது, ஒத்துக்கவும் முடியாது. நம்ம நிலைமையில தான் மீனாவும் இருக்காங்க. அழுகையோடவே இறங்குற மயிலு விடு மீனா அப்படின்னு கதற, என்னக்கா என்ன காரியம் பண்ண துணிஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க மயில அழுதுகிட்டே தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. இங்க பாருங்க, உங்களை தான் கேட்டேன், என்ன காரியம் பண்ண துணிஞ்சிருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, போதும் மீனா எனக்கு போதும், எனக்கு எங்கேயுமே மரியாதை இல்லை, யாருக்குமே நான் வேண்டாம், அப்புறம் எதுக்கு நான் உசுரோட இருக்கணும் அப்படின்னு மயிலு கதற. என்ன பேச்சு பேசுறீங்க, முதல்ல இங்க இருந்து வாங்கன்னு கூப்பிடுறாங்க மீனா. நான் வரல மீனா, நான் எங்கேயும் வரல, என்ன விடு அப்படின்னு அவங்க கிணத்து பக்கம் திரும்ப, அக்கா முதல்ல இந்த பக்கம் வாங்க அப்படின்னு மீனா இழுக்க, என்னை விடு மீனா, என்னை கொஞ்சம் தனியா விடு மீனா அப்படின்னு மயிலு கைய உதற, வாங்கன்னு சொல்றேன்ல வாங்க அப்படின்னு மயில கதற கதற பிடிவாதமா இழுத்துட்டு போறாங்க மீனா. ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளி ஒரு வயல்கிட்ட இருக்க ஒரு கட்டடத்துல வர்றாங்க. அங்க மயிலு திட்டல உட்கார்ந்து இருக்க. மீனா கொஞ்சம் தள்ளி நின்னுட்டு இருக்காங்க. நான் மட்டும் இங்க வரலன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு மீனா கேட்க, போய் சேர்ந்திருப்பேன், அதான் நடந்திருக்கும், நான் போய் சேர்ந்துட்டா என்னை யாரும் தேடக்கூட மாட்டாங்க மீனா, தொல்லை ஒளிஞ்சிச்சுன்னு என் அம்மா நிம்மதியா இருக்கும், நான் கண்ணிலேயே படலைன்னா நம்ம வீட்டு ஆளுங்களும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு மயில சொல்ல, அக்கா பிரச்சனை எல்லாருக்கும் வருந்தாங்கக்கா, அதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்களா, உங்களை நான் தைரியசாலி புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருந்தேன்க்கா, இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு ஆத்தாமைய ஆத்திரமா கத்துறாங்க மீனா. நான் தைரியசாலி எல்லாம் இல்ல மீனா, நான் ஒரு கோழை, நான் ஒரு புத்திசாலியும் கிடையாது, நான்
நான் ஒரு முட்டாள் தான். இன்னைக்கு கோர்ட்டுக்கு கேஸ் ஹியரிங் வந்திருக்குன்னு கூட்டிக்கிட்டு போனாங்க மீனா. என்ன பண்ணுவியோ தெரியாது, நீயும் மாப்பிள்ளையும் சேரணும்னு சொல்லிதான் எங்க அம்மா என்னை கூட்டிட்டு வந்தது. ஆனா கேஸ் அடுத்த மாசம் தள்ளி வச்சுட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் மீனா? அதுக்கு அந்த பேச்சு பேசுறாங்க அப்படின்னு அழுகியோட கண்ணீரை தொடச்சுக்கிட்டே பேசுறாங்க மயிலு. நெருப்ப மேல கொட்டுற மாதிரி பேசுறாங்க. செத்து போன்னு சொல்றாங்க அப்படின்னு மயிலு சொல்ல மீனா இப்ப ரொம்பவே அதிர்ச்சியா பாக்குறாங்க. யாராவது இப்படி பெத்த பிள்ளைய செத்து போன்னு சொல்லுவாங்களா? அதுக்குதான் பெத்து இவ்வளவு தூரம் வளர்க்கறதான அதிர்ச்சியோட அவங்க பாத்துட்டு இருக்க. என்னால தாங்க முடியல மீனா, என்ன பண்றதுன்னு தெரியல. நேரா கடைக்கு போய் அவங்கள பார்க்க தான் போனேன், அவங்கள என்ன தொலைஞ்சு போன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு மயிலு சொல்ல மீனாவும் கொஞ்சம் அதிர்ச்சியோட தான் பாக்குறாங்க. ஆனாலும் இது அவங்க எதிர்பார்த்ததுதான். எனக்குன்னு யாருமே இல்ல மீனா, எல்லாருக்கும் நான் வேண்டாதவள் ஆயிட்டேன். அம்மா வீடு புகுந்த வீடு இது ரெண்டையும் விட்டா வேற எனக்கு எதுவுமே தெரியாது என்ன படபடப்பா கையை ஆட்டி சொல்றாங்க மயிலு. நான் இப்ப ரெண்டு இடத்துலயும் வேண்டாதவள் ஆயிட்டேனா, நான் வேற எங்க போக முடியும் சொல்லு அப்படின்னு மயில அழுதுகிட்டே கேட்க, இங்க பாருக்கா, நான் உங்களுக்கு பல தடவை சொல்லிட்டேன், நீங்களா யாரையும் தேடி தேடி போகாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு அப்படின்னு மீனா கொஞ்சம் எரிச்சலை மறைச்சிட்டு சொல்றாங்க. அமைதியா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், முடியலையே. என் வீடு நரகம் மாதிரி இருக்கு. என் கல்யாணத்துல ஆரம்பிச்சு கடைசியா நகை விஷயத்து வரைக்கும் எங்க அம்மா சொன்னதை தான் நான் செஞ்சேன். முட்டாள் மாதிரி ஒண்ணு விடாம செஞ்சேன். கடைசியில எனக்கு சாமர்த்தியம் இல்லைன்னு சொல்றாங்க எங்க அம்மா. எனக்கு அறிவு இல்லையா, வாழ தெரியலையா அப்படிங்கிற மயிலு வழியிற கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், எனக்கு மட்டும் அறிவு இருந்தா முன்னாடியே அவங்க சொன்னது எல்லாத்தையும் மறுத்திருப்பேன். படிப்பு, வயசு, வசதி இப்படி எந்த இடத்துலயுமே பொய் சொல்லாம ஒரு கல்யாணம் இருந்தா மட்டும் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பேன். கடைசி வரைக்கும் உங்க கூடயே இருக்கேன்னு சொல்லியிருப்பேன். அதை சொல்லாம விட்டது பிரச்சனை தான். அவருக்கு விஷயம் தெரிஞ்சப்பவாவது நான் யோசிச்சிருக்கணும். அப்பவும் யோசிக்காம அவங்க மேல பழிய போட்டு அவங்கள பத்தியே தப்பு தப்பா பேசி பயத்திலையும் பதட்டத்திலையும் நான் என்னென்னமோ பண்ணிட்டேன் அப்படின்னு காலங்கெட்டதுக்கு அப்புறம் ஞானம் வந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க மயிலு. ஏன் வாழ்க்கைன்னு யோசிச்சு இப்ப எல்லார் வாழ்க்கையும் நரகமாக்கிட்டேன். இப்ப நானும் வாழ வழி இல்லாம நிக்கிறேன் மீனா அப்படின்னு மயிலு கதறிக்கிட்டு இருக்க மீனா பரிதாபமா பாக்குறாங்க. இந்த உண்மையெல்லாம் எங்க தெரிஞ்சா என் வாழ்க்கை போயிடுமோன்னு நினைச்சு நான் இப்படி பொய் சொல்றது தெரிஞ்சாலும் என் வாழ்க்கை போயிடுங்கிறத நான் யோசிக்கவே இல்லை. என்ன ஆனாலும் வீடு கூட நிக்கும்னு நினைச்சேன், நிக்கல, கைவிட்டுடுச்சு. குற்ற உணர்ச்சி மனசை போட்டு அறுக்குது மீனா. புருஷன் பொண்டாட்டி உறவோட அடிப்படையே நம்பிக்கை தானே மீனா, அந்த நம்பிக்கையை நான் சிதைச்சிட்டேன். இனிமே நான் ஏதாவது சொன்னா அவரு நம்புவாரா? இல்ல நம்ம வீடுதான் என்ன நம்புமா? இல்ல என்ன தெரிஞ்ச யாராவது நம்புவாங்களா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு சீரும் சிறப்புமா வாழுவேன்னு எங்க அம்மா சொன்னாங்க, அதை நான் நம்பினேன். இப்ப சீரோடையும் வாழல, சிறப்பாவும் வாழல, ஏன் வாழ்றோன்னு யோசிக்கிற நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கதறாங்க மயிலு. தப்பு மேல தப்பு பண்ணி என் வாழ்க்கையை நானே அழிச்சுக்கிட்டேன். நான் போய் சொல்லி இருக்க கூடாது மீனா, போய் சொல்லி இருக்கவே கூடாது. ஒரு நாள் இல்லாம என்ன தாங்கின குடும்பத்தை, என்ன தலையில வச்சு தாங்கின குடும்பத்தை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு நான் இழுத்திருக்கவே கூடாது அப்படின்னு அவங்களோட தப்ப நல்லபடியா உணர்றாங்க மயிலு. நான் பண்ணின தப்புக்கெல்லாம் செத்து போறதுதான் ஒரே முடிவு மீனா, என்ன நீ காப்பாத்தி இருக்கவே கூடாதுன்னு சொல்லி முகத்துல படபடன்னு அடிச்சுக்கிறாங்க மயிலு. மீனா பதறி போய் வந்து அவங்க கைய பிடிச்சிட்டு, அக்கா நிறுத்துங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க அக்கா, என்னக்கா நீங்க அழாதீங்க அக்கா, சும்மா சாவுன்னு சாவை பத்தியே பேசிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மீனா சரௌண்டிங்கை பார்த்துட்டு, அக்கா இங்க பாருங்க, ரொம்ப நேரம் நாம இங்க இருக்க வேணாம், கிளம்புங்க அப்படின்னு மீனா சொல்ல, எனக்கு தான் போக்கிடமே இல்லையே மீனா அப்படின்னு மயிலு கண்ணீரை தொடச்சிட்டு இருக்காங்க. அக்கா வாங்கக்கா நீங்க என் கூட அப்படின்னு மீனா கூப்பிட, என்னை விட்டுடு மீனா, என்னை பத்தி கவலைப்படாத அப்படின்னு மயிலு கதறிட்டு இருக்க. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பி போலாம் வாங்க, இந்த இடம், உங்க மனநிலை, உங்க அழுகை இதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நாம இங்க இருக்க வேணாம் வாங்க அப்படின்னு மீனா மயிலோட கையை பிடிச்சி இழுக்க, அவங்க பிடிவாதமா அழுத்தமா உட்கார்ந்து இருக்காங்க. வாங்கன்னு சொல்றேன்ல, எழுந்துறீங்க, செருப்பு போடுங்க, வாங்க அப்படின்னு இல்ல தள்ளாத குறையா கூட்டிக்கிட்டு போறாங்க மீனா. ரெண்டு பேரும் ஆட்டோல வந்து உட்கார, ஆட்டோ போயிட்டு இருக்கு. எங்கம்மா போகணும்னு ஆட்டோக்காரரு கேட்க, மீனா கிட்டையும் பதில் இல்ல, மயிலுக்கிட்டையும் பதில் இல்ல. கொஞ்சம் யோசிக்கிற மீனா குவார்டர்ஸ்க்குங்கிறாங்க. சரின்னு ஓட்டுறாரு ஆட்டோக்காரரு. ராஜியும் கதிரும் சென்னையில இருந்து ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. இருட்டு நேரமா இருக்கு. ரெண்டு பேரும் கை நிறைய பையோட இறங்குறாங்க. இறங்குற ராஜி எதிர் வீட்டை பார்க்க கதவு சாத்தி இருக்கு. ஏய் என்ன அங்க பாக்குறேன்றாரு கதிர். எங்க அப்பாவும் சித்தப்பாவும் இருக்காங்களான்னு பாக்குறேன் அப்படிங்கிற ராஜி ஜன்னல் பக்கம் இந்த பக்கம்னு பார்க்க, இருந்தா மட்டும் என்ன பண்ணுவ அப்படின்னு கதிர் கேட்க, இருந்தாங்கன்னா
என் புருஷன் என்ன சென்னைக்கு கூட்டிட்டு போனாரு, எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு, கோச்சிங் கிளாஸ்ல எல்லாம் சேர்த்து விட்டுருக்காருன்னு சீன் போட்டதாங்கிறாங்க ராஜி. போட தலையாட்டுற கதிர் எதுக்கு? அப்புறம் பெரிய மாமாவும் சின்ன மாமாவும் இங்க வந்து சண்டை போடுறதுக்கா? தேவையா இதெல்லாம் நமக்கு? நீ வா உள்ளர போலாங்கிறாரு கதிர். ராஜியும் ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க. அரசி ஒரு பேப்பர் எடுத்துட்டு சோஃபாட்ட வர, 2 பேரும் சூட்கேஸ் பேக்னு உள்ளர வர்றாங்க. அரசிமா அப்படின்னு கதிர் கூப்பிட, அண்ணே வாண்ணே வாங்கன்னிங்கிறாங்க அரசி. அம்மா அம்மா உன் செல்ல புள்ள வந்துருச்சு அப்படின்னு ரூமை பார்த்து குரல் கொடுக்க, இதோ வரேண்டி அப்படிங்கிறாங்க கோமதி. என்னன்னு எப்படி இருக்கன்னு அரசி கேட்க, உட்கார்ந்துகிட்டே நான் நல்லா இருக்கேன், நீ என்ன ஏதோ படிச்சுட்டு இருக்க போல இருக்கேங்கிறாரு கதிர். ராஜியும் கதிர் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. கோமதியை வேகமா வந்து, வா கதிர் வா ராஜி அப்படின்னு வந்து நிக்க, கதிர் எழுந்து நின்னு அம்மா அப்படின்னு தோளோட ஒரு அணை அணிச்சுக்கிறாரு. அம்மா என்னம்மா சென்னை போயிட்டு வர்றதுக்குள்ள நீ இப்படி துரும்பா இழைச்சிட்ட அப்படின்னு கதிர் கேட்க, அதை படு சீரியஸா எடுத்துக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு கோமதியை உட்கார, அண்ணே எல்லாம் அப்பா பேசாத சோகம்தான் அப்படின்னு அரசி சொல்லு. அவர் பேசலன்னு நான் என்ன தூங்காம சாப்பிடாமையா இருக்கேன் அப்படின்ற மாதிரி முகத்தை வெடுக்குன்னு ஒரு வெட்டு வெட்டுறாங்க கோமதி. ஆமா இன்னும் பேசலையா அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்தோட பாக்குற ராஜி அதை வாய் விட்டே கோமதி கிட்ட கேட்டுடுறாங்க. ஆமாண்டி, அவருக்கு கோமதி தேவையில்லாத ஒருத்தி ஆயிட்டா அப்படிங்கிற கோமதி. சரி சென்னை பிரயாணமெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறாங்க. உடனே கதிர் ராஜி 2 பேர் முகத்திலையும் சொல்ல முடியாத உணர்ச்சிகள் பரவ ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ராஜி தயக்கமும் வெக்கமுமா கதிரை பார்க்க, அவரு சந்தோஷமா ஆதரவுமா ராஜியை பார்த்துட்டு இருக்காரு. கோமதி அரிசி என்னடா இது சென்னை பிரயாணம் எப்படி இருந்ததுன்னு கேட்டா, ரெண்டும் ஒருத்தர் பார்த்து ரகசியமா சிரிச்சிட்டு இருக்குதுங்க அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் தயங்கிட்டு சூப்பரா இருந்துச்சுமாங்கிறாரு. நல்லா இருந்துச்சுங்கிறாங்க ராஜியும். இப்படியும் 2 பேரும் ஒரு பார்வை பரிமாற்றத்துக்கு போக, போலீஸ் ஆயிடுவல்லன்னு கேக்குறாங்க கோமதி. அதெல்லாம் ஆயிடுவேன் அப்படின்னு ராஜி சொல்ல, போலீஸ் ஆகாம விட்டுருவேனா நானு அப்படின்னு கதிரும் கேக்குறாரு. அப்படி சொல்லிடாங்கிறாங்க கோமதி. என்ன நடக்குது உங்களுக்குள்ள? இது ஏதோ போலீஸ் ஆகிறதுக்காக போன மாதிரி தெரியலையே, வேற என்னமோ நடந்திருக்கேன்ற மாதிரி அரசி ஷார்ப்பா பாத்துட்டு இருக்காங்க. ராஜி கதிரைய பார்த்து சிரிச்சிட்டு இருக்க, கதிர ராஜீவை பார்த்துட்டு இருக்க. அண்ணே நீ ஆளே சரியில்லையே அப்படின்னு அரசி சொல்ல, கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுற கதிர், என்னது ஆளே சரியில்லையா, என்ன சரியில்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு அவசரமா சமாளிக்கிறாரு. நீ ஒரு மாதிரி குஷியா தான் இருக்கிற அப்படின்னு அரசி சொல்ல, ஐயோ மாட்டிக்கிட்டோமோ கண்டுபிடிச்சிருவாளோன்ற மாதிரி கதிர் பாக்குறாரு. என்ன விஷயம் அப்படின்னு அரசி கேட்க, கதிரும் கொஞ்சம் சங்கடமும் வெக்கமுமா ராஜிய பார்க்க, ராஜியும் ஏகப்பட்ட வெக்கத்தை மறைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. அம்மா உனக்கு எதுவும் வித்தியாசம் தெரியல, அண்ணே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு அரசி கேட்க, பாருமா என் கண்ணை நல்லா உத்துப்பாரு, சொல்றதெல்லாம் நம்பாதங்கிற மாதிரி கதிர் அவங்க அம்மாவையே பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து ராஜியோட கண்கள்ல பார்க்க, அவங்க எதையோ மறைக்கிறதுக்கு போராடுறது தெரியுது. சரி அம்மா ஏதாவது கேட்டுற போறாங்க சொல்லிட போறாங்கன்னு பதற கதிர், ஆமா நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். சென்னை போயிருந்தேன்ல, உங்களுக்கெல்லாம் ஷாப்பிங் பண்ணேன், அங்க வாங்கிட்டு வந்ததெல்லாம் உங்ககிட்ட கொடுக்க போறேங்கிற சந்தோஷம்தான், வேற என்ன அப்படின்னு அவரு படபடப்பா பேசி மற்ற விஷயங்களை மறைக்க முயற்சி பண்றாரு. உடனே அரசி ஷாப்பிங்கா அப்படின்னு மூடு மாறி ரொம்ப சந்தோஷமா கேக்குறாங்க. இது உனக்கு அப்படின்னு ஒரு பாக்ஸ் எடுத்து நீட்ட, தேங்க்ஸ்ன்னு என்ன வாங்கி உடனே பிரிக்க பாக்குறாங்க அரசி. இது என் செல்ல அம்மாவுக்கு, இந்த அம்மா அப்படின்னு கதிர் நீட்ட கோமதி வாங்கி ஒரு கவர்க்குள்ள இருந்து எடுக்கிறாங்க. ஓபன் பண்ணி பாக்குற அரசி முகத்துல சந்தோஷம் தாண்டவம் ஆடுது. கோமதியும் புடவை பாக்ஸ பிரிச்சு பார்த்துட்டு புடவை எடுத்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாக்ஸ்ல இருந்து சுடிதார் எடுத்து மேல வச்சு பார்த்துட்டு, அண்ணே சுடிதார் சூப்பரா இருக்குனேங்கிறாங்க அரசி. எல்லாம் உன் அண்ணியோட செலக்ஷன் தான்ப்பா அப்படின்னு கதிர் சொல்ல, அண்ணி தேங்க்ஸ் அண்ணி ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க அரசி. கோமதி புடவைய பார்த்துட்டு இருக்க, அம்மா அது மட்டும் யாரு, உன் மருமக செலக்ஷன் தான் அப்படின்னு கதிர் மொத்த கிரெடிட்டையும் ராஜிக்கே கொடுத்துட்டு இருக்காரு. என்ன கதிர் இது ஏன் இப்படின்ற மாதிரி ராஜி பார்க்க, கோமதி எதையோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி 2 பேரையும் மாறி மாறி பாக்குறாங்க. சரிம்மா நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன், ஹோட்டல்ல சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு, ஏதாச்சும் நல்ல சாப்பாடா இன்னைக்கு பண்ணி கொடுமா அப்படின்னு கதிர் கேட்டுக்கிட்டே எழுந்திருக்க, கோமதியும் சரின்னு தலையாடுறாங்க. கதிர் அங்கிருந்து எழுந்து போற கதிரையே பார்த்து சந்தோஷமும் பெருமையுமா சிரிச்சிட்டு இருக்காங்க ராஜி. ஓரளவுக்கு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட கோமதி முதல்ல சந்தோஷமும் நிறைவுமா ஒரு புன்னகைய படர விடுறாங்க. மயில மீனா குவார்டர்ஸ் கூட்டிட்டு போறாங்க. அங்க ஹிந்தில அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க, அடுத்த மயிலுக்கு என்ன நடக்க போகுதுன்னு நாளைய எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.